ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போகிறோம். எதற்குமே இன்னும் முடிவு வரவில்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இந்த பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இந்த போராட்டம், மற்றவங்களாம் நல்லா சுகமாக தானே இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார். இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிறதை ஆண்டவர் சீக்கிரமாய் ஆண்டவர் கொண்டுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, மகனே மகளே, நீ எதிர்பார்க்கிற காரியத்தை இந்த நாளிலே நீ இன்று பெற்றுக்கொள்ளப் போகிறாய். என்றைக்கு ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்ததை பிடித்து நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ, அந்த வார்த்தைகள் இந்த நாளிலே நிறைவேறப் போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் முடிவை கொடுக்கும்படியாக, உன் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் எனக்கு ஒரு முடிவை சொல்ல மாட்டீரா? இந்த முடிவுக்காய் காத்திருக்கிறேனே, அது நல்ல முடிவாக இருக்காதா என்று சொல்லி நீங்கள் தாகத்தோடு இருக்கீங்க இல்லையா? இன்றைக்கு அந்த முடிவை தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் நம்பி இருந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக இன்றைக்கு உன் குடும்பத்திற்களாய் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எதையெல்லாம் எதிர்பார்த்திருந்தீர்களோ அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். பயப்படாதீங்க. ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறபடியினால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ எதிர்பார்க்கிறதை இன்று பெற்றுக்கொள்ள போகிறாய். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவென்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து கண்களை மூடி கூப்பிடுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உடைய அன்பின் ஆளுகையினால் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை ஆண்டவர் நீர் கொடுக்க போகிறீர். அது நிமித்தம் உடைய பிள்ளைகள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. நாம் நேற்று விலகுவதும் இல்லை, என்னை கை விடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.